வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 8 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தும்கால் மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மராசியா மற்றும் துசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். காந்த மர்தாலா மற்றும் முருமுலு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, காரா, காரியா, மத்தியா, பதூடி, பதூரி, ஜுவாங் மற்றும் சௌரா. சி ராஜாஜி, எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் சி வி ராமன் 1954 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. விகிதி சாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை சரத்து 202 சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் அராதி சாகா. குக்கா இயக்கம் 1840 இருந்து 72 வரைக்கும் பகத் ஜவஹர்மல் தலைமையில பஞ்சாப்ல நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ் மற்றும் சிக்கு உற்சவ். மோதிலால் நேரு சுதந்திரமானவர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட் திட்டம் 2018 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018. துருவ் PM புதுமையான கற்றல் திட்டம் 2019. நிர்விக் திட்டம், சகாகர் மித்ரா திட்டம், ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020 அறிமுகமாச்சு. மகாராஜா ஹரிசிங் விருது பெற்றவர் யார்? மனோஜ் சின்ஹா. ராக்கெட் உதிரி பாகங்களுக்காக இந்தியாவின் மிகப்பெரிய உலோக 3D பிரிண்டிங் எந்திரத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் இது IIT ஹைதராபாத் பிளஸ் DRDO. ஐஸ்பாட் போர்ட்டலை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? செபி. வீட்டு உபயோக செலவு கணக்கெடுப்பு எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது? புலியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். திருமதி உலகம் 2025 பட்டத்தை வென்ற முதல் கருப்பின பெண் யார்? ஷெகோ கேலே. ரிக்கியோ வலரே கோல் மிஸ் யூனிவர்ஸ் நெதர்லாந்தை வென்ற முதல் திருநங்கை. முதல் மிஸ் யூனிவர்ஸ் பாகிஸ்தான் பட்டத்தை எரிகா ராபின் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வருஷம் உலக அழகி பட்டத்தை கிறிஸ்டினோ பிஸ்கோவா ஜெயிச்சிருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை ரியா சிங். டென்மார்க் நாட்டுடைய முதல் உலக அழகி விக்டோரியா கே தெல்விக். சோ பிரபஞ்ச அழகி பட்டத்தை இந்த வருஷம் விக்டோரியா கே தெல்விக் ஜெயிச்சிருக்காங்க. கேட்டலின் சண்டரனில் மிஸ் இந்தியா USA பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் அமைந்துள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல ரேவா அப்படிங்கிற பகுதியில இது வரப்போகுது. ஹர்கர் ஜல் என சான்றளிக்கப்பட்ட முதல் மாவட்டம் புர்கான்பூர். இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் மாண்ட்லா. இந்தியாவின் முதல் சூரிய நகரம் சாஞ்சி. இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகம் ரதபாணி. மத்திய பிரதேச மாநிலம் பார்த் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண் பிறப்பிறப்பு சிதைவுக்கான பூஜ்ய சகிப்புத்தன்மையின் சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 6. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஸ்டெப் அப் த பேஸ். டிசம்பர் 26 வீர்பால் திவாஸ். ஜனவரி 9 பிரவசிய பாரதி திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். 2008 இருந்து நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 29 தேசிய செய்தித்தாள் தினம். ஆக்சியம் மிஷன் 4க்கான பைலட்டாக பெயரிடப்பட்டவர் யார்? சுபான்ஷு சுக்லா. வடக்கு கால்வாயை நீந்தி கடந்து வந்த மிகவும் வயதான நபர் இல்ல வயதான இந்தியர் எல்விஸ் அலி ஹசாரிகா. 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேசிய சாதனை படைச்சிருக்காரு ஜோதி ஆராய்ச்சி. ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த இந்தியாவின் வயதான நபர் யாருன்னு கேட்டா அது சித்தார்த்தா அகர்வால். வடக்கு கால்வாய் நீந்தி கடந்த முதல் இந்திய பெண் சயானி தாஸ். 5000 மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைச்சிருக்காங்க குல்பீர் சிங். 50 சர்வதேச கோல்களை அடித்த முதல் இந்திய பெண் நாங்கோம் பாலா தேவி. முதல் ரெய்சினா மத்திய கிழக்கு மாநாட்டை நடத்தும் நகரம் எது? அபுதாபி. இந்த மாநாட்டுடைய
சீஃப் கெஸ்ட் தலைமை விருந்தினர் யாருன்னு கேட்ட ஜெய்சங்கர். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உலக பாதுகாப்பு காங்கிரஸ் 2025 நடத்த போறாங்க. உலக அரசாங்க உச்சி மாநாடு போன வருஷம் துபாயில நடந்துச்சு. 50வது G7 உச்சி மாநாடு போன வருஷம் இத்தாலி நாடு நடத்திருக்காங்க. 57வது ஆசியன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் லாவோஸ் நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. போன வருஷம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யா நாடு நடத்திருக்காங்க. போன வருஷம் 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு மற்றும் 44வது 45வது ஆசியன் உச்சி மாநாடு லாவோஸ் நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. பாக்கு அசர்பைஜான் நாட்டுல COP29 மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. G20 உச்சி மாநாடு 2014 பிரேசில் நாடு போன வருஷம் நடத்திருக்காங்க. 18வது யானை மற்றும் சுற்றுலா திருவிழா நேபாள் நாட்டுல போன வருஷம் நடந்துச்சு. இந்த வருஷம் SCO மாநாடு சைனா நாட்டுல நடக்க போகுது. 67வது கிராம விருதுகள் 2025 ஆண்டின் சிறந்த ஆல்பத்தை வென்றவர் யார்? பேவன்ஸ் கோபே காட்டர் அப்படிங்கிற பாடலுக்காக செஞ்சிருக்காங்க.